Hi friends, இன்னைக்கு mushroom 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு. கூடவே ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். மஷ்ரூம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமன் விட்டுட்டு மஷ்ரூமை க்ளீன் பண்ணுறப்போ அந்த தோலெல்லாம் சூப்பராக வந்துடும். உங்களுக்கு கஷ்டமே இருக்காது பிரித்து எடுக்கிறதுக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். மஷ்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 2-3 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ண மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மக்காச்சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க வேணும்னா. கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே 1/2 லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் இல்லாமல் சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிடுங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 20 to 30 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் அதிக அளவு எண்ணெய் சேர்க்க மாட்டேன். பொரிச்ச எண்ணெயை திரும்ப பயன்படுத்த மாட்டேன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம காளானை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒன்றொன்றையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா காளானையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலையை பொரித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காளான் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் 65 ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.